Offer and acceptance. So offer case na proposal of one party to another. ஸோ ஏன்னு ஒரு பர்சன் இருக்காங்க, பின்னு ஒரு பர்சன் இருக்காங்க. ஏ வந்து அவங்களோட கேமராவை பிக்கு சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ப்ரொபோசல் வந்து ஏட்ட இருந்து பிக்கு போகுது. ஓகேங்களா? இந்த கேஸ்ல ஆஃபர்ன்னு பார்த்தீங்கன்னா ஏ, த பர்சன் ஹூ மேக்ஸ் த ஆஃபரர். ஏ வந்து ஆஃபரர், யார் வந்து அந்த ஆஃபரை ரிசீவ் பண்றாங்க? பி. பி வந்து ஆஃபர். கிளியரா? இப்ப பி வந்து இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணாதான் அவங்கள அக்செப்டாரா டீல் பண்ணுவாங்க. இன்கேஸ் பி வந்து இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணனா அவங்கள அக்செப்டாரா டீல் பண்ண மாட்டாங்க. ஆஃபரிக்கும் அக்செப்டாருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். ஸோ இன்கேஸ் பி அக்செப்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட கன்சர்ன் வந்து ஆஃபருக்கு மென்ஷன் பண்ணும். Offer, proposal by one party to another. Example, X says to Y, will you purchase my white horse for 12,000? ஸோ இப்போ எக்ஸ்ல இருந்து ஆஃபர் வந்து யாருக்கு போகுது? ஒய்க்கு போகுது. A teaches his parrot to recite on offer, sends the parrot to B. The parrot repeats the recitation. ஓகே, இப்போ ஏ வந்து ஒரு மெசேஜை பேரட்ட சொல்றாங்க, அந்த பேரட் பிக்கு ரிசீவ் ஆயிட்டு அதை சென்ட் பண்றாங்க. எதுவுமே ஆஃபர்ஸ்ல தான் வரும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண. கிளியரா? Next one, classification. Express offer. So expressனா words are written. இதுல எது வேணாலும் இருக்கலாம். X says to Y, will you purchase my white ox for 12,000? So wordsல இருந்தாலும் writtenல இருந்தாலும் இது express offer. Valid. Implied offer. Inferred by context and circumstance. To board in a metro rail at metro station. ஓகே, ஏதாவது ரயில்ஸ் இல்லை பஸ்ஸஸ் இதெல்லாம் போர்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் கம்பல்சரி அந்த டிக்கெட்ஸ் வந்து பை பண்ணிருக்கணும். அதான் இங்கே மெயின் பண்ணுறாங்க. ஜென்ரல் ஆஃபர்னா பப்ளிக் அட் லாஸ்ட். an offer to give reward to anybody who finds the lost horse. ஓகே, ஸோ இந்த பெட்டை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா இந்த ரிவார்ட் கொடுக்குறேன், இவங்களை பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பிளைண்டாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கேசஸ் தான் ஜென்ரல் ஆஃபராக டீல் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்பெசிஃபிக் ஆஃபர். Specific offer na specific or ascertained person, only that person. Example, A offered to sell his car to B. Only B can accept the offer. Yeah. So இந்த ஆஃபர் வந்து A வந்து ஸ்பெசிஃபிக்கா யாருக்கு கொடுக்குறாங்க? பிக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதனால இது ஸ்பெசிஃபிக் ஆஃபர்னு சொல்லுவோம். கவுண்டர் ஆஃபர். ஸோ கவுண்டர் ஆஃபர்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து சேஞ்ச் பண்றது. எக்ஸாம்பிள் பாருங்க, A offered to sell his car B for 20,000. பட் பி வந்து என்ன சொல்றாங்கன்னா 17,000 இருந்தா இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஒரிஜினலா ஏ ஆஃபர் கொடுத்தது 20,000. பட் பி வந்து என்ன சொல்றாங்க 17,000 நான் அக்செப்ட் பண்றேன்னு சொல்றாங்க. அப்ப இந்த கேஸ்ல ஒரிஜினல் ஆஃபர் வந்து டெர்மினேட் ஆயிடும். இதெல்லாம் கவுண்டர் ஆஃபர். கிளியரா? சரி, கிளியர். கிராஸ் ஆஃபர். ஸோ கிராஸ் ஆஃபர்னா ஐடென்டிக்கல் ஆஃபர் பை ஈச் பார்ட்டி, ignorance of each other. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க, A offers buy a letter to sell his car to B for 15,000. ஸோ இந்த ஆஃபர் வந்து லெட்டர் மூலியமா தான் கம்யூனிகேட் பண்றாங்க. B at the same time offer buy a letter to buy A's car 15,000. ஸோ இந்த ரெண்டு லெட்டரும் தான் கிராஸ் ஈச் அதர் தென் இன் த போஸ்ட். இதெல்லாம் வந்து கிராஸ் ஆஃபர்னு சொல்லுவாங்க.
ஏயும் ஆஃபர் கொடுத்துருப்பாங்க, பியும் சைமல்டேனியஸா நான் பை பண்றேன்னு சொல்லிட்டு ஏக்கு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டாண்டிங் ஓப்பன் அண்ட் கண்டினியூங் ஆஃபர், ஓப்பன் ஃபார் அக்செப்டன்ஸ் அண்ட் ரீசனபிள் டைம். இந்த ஆப்ஷன் சேல்ஸ்லாம் 3 டைம்ஸ் ஹேமரை ஃபால் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கேசஸ். அப்படி இல்லைன்னா இப்போ டிஸ்கவுண்டட் இந்த மாதிரி பீரியட்லாம் வந்து ஒரு 10 டேஸ் 15 டேஸ் மாதிரி ஆஃபர் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி கேசஸ் தான் ஸ்டாண்டிங் ஆஃபர் ஆர் ஓப்பன் கண்டினியூங் ஆஃபர்னு சொல்லுவோம். Next one, invitation to an offer. So invitation to an offer, general information, public notice to initiate the offer. ஸோ இதில் ஒன்லி ஒன் பார்ட்டிட்ட இருந்தால் கம்யூனிகேஷன் வந்திருக்கும். ஏன்னா இது இன்விடேஷன் டு த ஆஃபர். இப்போ ஒரு ப்ரௌச்சர்ஸில் ஆஃபர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா கேட்லாக்ஸ் மூலிமா மென்ஷன் பண்ணியிருக்கலாம், இல்லை கூட்ஸ் வந்து டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி கேசஸ் தான் இன்விடேஷன் டு அன் ஆஃபர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இல்லை எந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸும் இருக்காது, எந்த ஒரு ஃபார்மேஷனும் இருக்காது. சிம்பிளாக ஒரு கார்மெண்ட்ஸ் வந்து ப்ரௌச்சர்ஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ரௌச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து இன்விடேஷன் ஆஃபர் தான். லீகல் ரூல்ஸ் ஃபார் அன் ஆஃபர். ஆஃபருக்கு என்னென்ன லீகல் ரூல்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்டென்ட் டு கிரியேட் லீகல் ரிலேஷன். யா, ஆஃபராக இருக்கும், ஆஃபருக்கும் ஒரு லீகல் ரிலேஷன்ஸ் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் எல்லாமே சட்டைனாக இருக்கணும், டெஃபினேட்டிவாக இருக்கணும், நாட் ஃபேக். அந்த ஆஃபர் கேஸ் கிளாசிஃபிகேஷன் ஸ்பெசிஃபிக், ஜென்ரல், எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைட் ஆஃபர் எது வேணாலும் இருக்கலாம். ஃபோர்த் பாயிண்ட் இம்பார்ட், கம்யூனிகேட்டட் டு த ஆஃபர். யாருக்கு ஆஃபர் கொடுக்குறாங்களோ ஆஃபரர் அவங்களுக்கு ப்ராப்பராக கம்யூனிகேஷன் பண்ணிருக்கணும். எக்ஸாம்பிள், A intends to make an offer to B and tells C about it. ஸோ இப்போ ஏ வந்து பிக்கு ஆஃபர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு திங்க் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதை பிட்ட சொல்லாமல் சிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ சி வந்து டைரக்டா பிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கான்டம்ப்ளேட்டட் ஆஃபர் பட் ஏ himself does not communicate offer to B. ஓகேங்களா? ஸோ யாருக்கு ஆஃபர் கொடுக்குறாங்களோ அப்போ ஏக்கும் பிக்கும் கம்யூனிகேஷன் இருக்கும். பட் இந்த கேஸ்ல வந்து கம்யூனிகேஷன்ஸ் இல்லை, அதான் மென்ஷன். ஃபிஃப்த் ஒன், இதுல பாசிட்டிவ் ஆக்ட்ஸும் இருக்கும், நெகட்டிவ் ஆக்ட்ஸும் இருக்கும். டூயிங், நாட் டூயிங். ஆப்சென்ட் இஸ் இம்மெட்டீரியல்ஸ் இன் த ஐஸ் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஒன், ஏ ஆஃபர் டு செல் இஸ் கார் டு பி ஃபார் 3 lakhs. இது பாசிட்டிவ் ஆக்ட். செகண்ட் ஒன், ஏ மேக்ஸ் an offer to B. On the other hand, when A asked B after his car meets with an accident with B scooters, not to go to the court, he will pay the repair charges. இந்த கேஸ் வந்து நெகட்டிவ் ஆக்ட். ஆக்சுவலாக இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலாக வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு பி ஸ்கூட்டருக்கு. ஸோ ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ கோர்ட்டுக்கு போகாது, அதுக்கு பதிலாக நான் ரிப்பேரிங் சார்ஜஸ் பே பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் நெகட்டிவ் ஆக்ட்னு சொல்லுவோம். Made with a view to update the assent of the offer. Example, where A tells B that he desires to marry by the end of 2017. It does not constitute offer of marriage by A to B. Therefore, to constitute a valid offer of express of willingness must be made, obtain the acceptance of the other. Thus, if the above example A further adds, will you marry me? It will constitute an offer. Yeah. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ டெல்ஸ் பி தட் இட் இஸ் மேரி பை த எண்ட் ஆஃப் 2017. 2017 டிசைர் ஸோ மேரி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு மேரி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து கான்ஸ்டியூட் ஆன் ஆஃபர்ன்னு எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இதுல ஒரு எக்ஸ்பிரஷன் எதுவுமே கிடையாது. பட் இன்கேஸ் வில் யூ மேரி மீன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஜஸ்ட் அது ஆஃபர் கொடுக்குறாங்க. இன்கேஸ் அவங்க அக்செப்ட் பண்ணா அக்செப்ட் பண்ணாம போகலாம். நெக்ஸ்ட் ஒன்,
Distinguished from declaration of intention, invitation to make offer, common answer to question. Lowest price for a bumper Alpine is 900. Okay. இது நார்மல் தான். இப்போ ஆக்ஷன் சேல்ஸ்லாம் போறீங்கன்னா 3 டைம்ஸ் ஆமர் ஃபால் பண்ணுவாங்க அந்த கேஸ். No term for non-compliances. Which amount to accept? Okay. So non-compliances இருக்கக்கூடாது. A statement of price is not an offer. Statement of price னா ஏதாவது ஐடியா இருக்கா? Okay. So statement of price னா உங்களுக்கு சிம்பிளா டிஸ்பிளேல காமிக்கிற பிரைஸ். டிஸ்பிளேல ஒரு பிரைஸ் கொடுத்திருப்பாங்க. அது ஆஃபரா நம்ம எடுத்துக்க முடியுமா? எஸ். ஏன்னா அது வந்து டிஃபர் ஆகும். அதனால ஓகேங்களா? ஏன்னா நார்மல் குட்ஸ்க்கு டிஃபர் ஆகும். வேற ஒரு குட்ஸ்க்கும் டிஃபர் ஆகும். லேப்ஸ் ஆஃப் அன் ஆஃபர். ஓகே. ஆஃபர் வந்து எப்போ லேப்ஸ் ஆகும்? Communication notice of termination, revocation offered to the offeree. Okay. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ வந்து பிட்ட வந்து லேப்டாப் சேல் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஏ வந்து ஆஃபரர், பி வந்து ஆஃபரி. பட் பிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இது வரைக்கும் வரல. ஐ மீன் அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணல, ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு ரெஸ்பான்ஸ். இப்போ ஏ வந்து இந்த ஆஃபரை கொடுத்து ஒரு 10 days ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஏ என்ன பண்ணணும்னா ப்ராப்பரா இந்த ஆஃபரை பிட்ட இருந்து ரிஜெக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு டெர்மினேஷன் கொடுக்கணும். கம்யூனிகேஷன் ப்ராப்பரா கொடுத்துருக்கோம். இந்த ஆஃபரை நான் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு டெர்மினேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ரெவகேஷன்ஸ். ஓகேங்களா? பிக்கு கொடுத்த ஆஃபரை ரெவகேட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா லாப்ஸ் ஆஃப் த ஸ்பெசிஃபைட் ஆர் ரீசனபிள் டைம். இப்போ இந்த ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. தீபாவளி பொங்கலுக்குனா 10 days 15 days வந்து இந்த கார்மெண்ட் சைடில் ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த பீரியட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படியே சார் தேட் கண்டிஷன் டெத் ஆர் இன்செனிட்டி ஆஃப் த ஆஃபர். ஆஃபர் கொடுத்தவங்க மேபி இறந்துடும். அப்படி இல்லைன்னா கவுண்டர் ஆஃபர். கவுண்டர் ஆஃபர்ல ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். அக்செப்டன்ஸ் நாட் இன் த பிரிஸ்கிரைப் ஆர் யூஸ்வல் ஆர் நாட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் கண்டிஷன். எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸ் ஆஃபர் டு செல் இஸ் பைக் டு ஒய் ஃபார் 14,000. Subject to the condition that Y should pay an advance of 4,000 before certain date. Y accepted the offer but did not to do so. The offer stands last. Clear? So first என்ன சொல்லிருக்கோம்னா எக்ஸ் வந்து ஒய்க்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க பைக்கு 14,000. அந்த ஒய் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அட்வான்ஸ் வந்து 4,000 வந்து சர்டன் டியூ டேட்குள்ள பே பண்ணணும். ஆனா ஒய் ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் டியூ டேட்குள்ள அந்த அமௌண்ட்டை பே பண்ணல. அதனால இந்த ஆஃபர் வந்து லாப்ஸ் ஆயிடும். கிளியர்? Miscellaneous. Yeah. Completeness of communication. Okay. ஆஃபருக்கும் ஆஃபர் இருக்கும் ப்ராப்பரா கம்யூனிகேஷன்ஸ் இருக்கணும். ஸ்பெஷல் டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஆஃபர் brought to the notice of the other party before the acceptance. Maybe token advance இல்ல closing date of application இந்த மாதிரி கேஸ். ஸோ அக்செப்டன்ஸ்னா ப்ராப்பரா ஆஃபர்கிட்ட இருந்து ஒரு கன்சென்ட் இருக்கணும். ஒன்லி ஆன் அக்செப்டட் ப்ரொபோசல் பிகம்ஸ் ஏ ப்ராமிஸ். ஆஃபருக்கும் அக்செப்டன்ஸுக்கும் ஒரு டிஃபரன்ஸ். Acceptance is to offer with a lighted match is a drain of gunpowder. A binding contract into existence on accepting the offer. General rules, absolute, unqualified, unconditional. Example, A asks B, will you purchase my car for 2 lakh? So, இது வந்து நார்மலா A வந்து ஆஃபர், B வந்து ஆஃபர் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. கேஸ் 1 பார்த்தீங்கன்னா B says, I shall purchase if you buy my motorcycle for 50,000.
ஓகே. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட காரை 2 லேக்ஸ் பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா, பி வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவரோட மோட்டார் சைக்கிள வாங்குனா, நான் உங்களோட காரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிஷனல் அசெப்ட். செகண்ட் திங், பி சேஸ், ஐ ஷால் பர்ச்சேஸ் இஃப் யுவர் டாக்குமெண்ட்ஸ் ஆர் வேலிட். ஸோ காரோட ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் வேலிடா இருந்தா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இது அன்கண்டிஷனல் அசெப்ட். யா, டிஃபரன்ஸ் புரியுதா? நெக்ஸ்ட் ஒன், கம்யூனிகேட்டட் டு த ஆஃபர். யா, ஜென்ரல் ஆஃபர்ல கம்யூனிகேஷன் இருக்காது. ஏன்னா நான் நார்மலா ஜென்ரல் பப்ளிக் லார்ஜர் மெயில்ல இருக்கனால அதுல கம்யூனிகேஷன் இருக்கு. ஸோ கேஸ் லாஸ், Rosneft versus Metropolitan Railway Company. Manager put the acceptance letter in drawer without intimate. Mode, prescribed or usual mode. Yeah, as usual. Hammer of 3 times fault method. Or prescribed or reasonable time. Allotment of shares late by the company. Not in reasonable time. Okay. ஸோ கம்பெனியில் ஷேர் அலாட்மெண்ட் பண்ணிட்டு லேட் ஆகுதுன்னா அதெல்லாம் ரீசனபிள் டைமாக இவங்க இது பண்ண மாட்டோம். இண்டிவிஜுவல் கேசஸில் மட்டும்தான் இது டீல் பண்ணும். ஆன் இன்டென்ஷன் டு ஃபுல்ஃபில் த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும். cannot receive the offer given by the specific person to whom the offer is made. Exception, general offer. Example form. X offered to sell his house to Y. Only Y can accept the offer. Yes. ஏன்னா எக்ஸ் ஆஃபர் கொடுத்துட்டாங்க, ஒய் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ண முடியும். இன்கேஸ் ஒய்ட்ட இருந்து அந்த ஆஃபரை ரிவோக் பண்ணிட்டா எக்ஸ் வந்து வேற ஒருத்தங்களுக்கு இந்த ஆஃபர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் சினாரியோ, given before the offer lapse. ஸோ ஆஃபர் அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோட ரீசனபிள் டைம் பீரியட் பார்ப்போம். And mental acceptance, silence is no acceptance unless inferior from the previous one. Okay. Example பண்ணு. X offer is car to Y for 95,000 and wrote that if he did not hear from him Y within a week, he would assume that he has accepted the offer. Yeah. So X வந்து ஒய்க்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி காரை 95,000க்கு சேல் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனா ஒய்ட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸ் இது வரைக்கும் வரல. இவங்களா அசம்ஷன் எடுத்திருக்காங்க, ஒய் வந்து இதை அக்செப்ட் பண்ணதா சொல்லிட்டு. ஸோ இது வந்து வேலிட் கான்ட்ராக்ட் கிடையாது. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், contact or implied acceptance. A tradesman sending the goods on receiving on order from a customer. ஓகே, ஸோ இதை எப்படி டீல் பண்ணலாம்னா, இப்போ நீங்க ஃப்ளிப்கார்ட்ல கூட்ஸ் ஆர்டர் பண்றீங்க, உங்களோட பிளேஸ் ஆஃபீஸ் ஆகும். இப்போ கான்ட்ராக்ட்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் யாருக்கும் இருக்கு. ஒரு அக்ரிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஃப்ளிப்கார்ட்டுக்கும் தான் இப்போ அக்ரிமெண்ட் இருக்கு, கரெக்டா? இப்போ இந்த கூட்ஸை டெலிவரி பண்றது யாருன்னா டெலிவரி மேன். அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ராக்ட் கிடையாது. டிஃபரன்ஸ் புரியுதா? இதுதான் இம்ப்ளைட் அக்செப்டன்ஸ். கிளியர்? Special case on discussion. Case law. Union of India versus Burger. A offered to sell his house B for 1 lakh. B replied, I can pay 80,000. So இப்போ இந்த இடத்துல இது கவுண்டர் ஆஃபர். The offer A is rejected by B as the acceptance not unqualified. B, however, changes his mind and is prepared to pay 1 lakh. ஓகே, ஆக்சுவலாக இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஃபர்ஸ்ட் பிக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, 1 லேக்னு சொல்லிட்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஹவுஸ். பட் பி வந்து 80,000க்கு தான் பை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல ஏ வந்து இந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பயே இந்த கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. கிளியரா? பட் பி வந்து என்ன பண்றாங்க,
however changes in mind and is prepared to pay 1 lakh. இந்த கேஸ்ல மேபி ஏ அக்செப்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணாம போகலாம். கிளியரா? ஏன்னா முன்னாடி கேஸ்லயே அவங்களோட ஆஃபர் வந்து அவங்க ரிவோக் பண்ணிட்டாங்க. இப்ப பி தான் வந்து ஏக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. மேபி ஏ அக்செப்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணாம போகலாம். மோட் ஆஃப் அக்செப்டன்ஸ் பை அன் ஆக்ட். ரிட்டன் கேஸ் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ், டெலிகிராம், ஃபேக்ஸ், மெயில், அட்வர்டைஸ்மெண்ட் இது எதுவெல்லாம் இருக்கலாம். ஓரல் கேசஸ் டெலிஃபோன் மெசேஜஸும் ஓரல் மெசேஜஸ் தான். பாசிட்டிவ் ஆக்ட்ஸ் அண்ட் சைன் பை ஒமிஷன் டு டூ சம்திங், கண்டக்ட், ஃபோர்பியரன்ஸ், எக்ஸப்ஷன், சைலன்ஸ். கண்டக்ட் கன்வே அக்செப்டன்ஸ் ஆஸ் யூஷுவல். பப்ளிக் பஸ்ல போர்ட் பண்றப்போ டிக்கெட் பை பண்ணிருக்கணும் அண்ட் வெயிட் மிஷின்ல காயின் பண்ணி ட்ராப் பண்றது இதெல்லாமே இம்ப்ளைட் அக்செப்டன்ஸ்குள்ள வரும். கம்ப்ளீட்னஸ்னா completeness of communication as against the proposer out of the power of the acceptor. Against the acceptor comes to the knowledge of the proposer. Example case: X offered by letter to sell his house to Y at a certain price. The letter is posted on 25th December. It reaches to Y on 27th December. Okay. ஸோ அப்போ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஒய்க்கு ரிசீவ் ஆகுதோ அப்பதான் அந்த கம்யூனிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? Not a contract, agreement to agree the terms in the future. Okay. இன்கேஸ் ப்ராப்பரா ஒரு அக்ரிமெண்ட் போடல, பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணல, ஃபியூச்சர்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு இருந்தாங்கன்னா அதெல்லாம் கான்ட்ராக்டா ட்ரீட் பண்ணணும். கான்ட்ராக்ட் அக்செப்டன்ஸ் பை டெலிஃபோன் ஆர் டெலெக்ஸ் சேம் எஃபெக்ட் as the ஃபேஸ் டு ஃபேஸ். ஓகே. இதுல கால் டிராப் இல்ல டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரி கேசஸ் வந்து the line will not end up in valid contract. Communication of special condition, tacit convey and tacit acceptance. இது ஆஸ் யூஷுவல் பார்த்துருந்தோம். ஏடிஎம்ல இருந்து நீங்க கேஷ் வித்ட்ரா பண்றது இந்த மாதிரி கேஸ். கேஸ் லாஸ் Mukul Datta versus Indian Airlines. Condition printed in the fine print in a railway ticket from Delhi to Kolkata. In some cases, condition are printed at the back side of the train ticket, posted to the notice board at the airline's office. இப்போ டிக்கெட்ஸ் வந்து நீங்க ரயில்வே டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த ரயில்வேஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதெல்லாமே அந்த டிக்கெட்டோட பேக் சைட்ல பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த டிக்கெட்டை பை பண்றப்பே நீங்க அந்த கண்டிஷன் அக்செப்ட் பண்ண மாதிரி இம்ப்ளைட் அக்செப்டன்ஸ். ஓகேங்களா? அதை தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். Second case, the laundry receipt stated condition that the customer can claim for 15% of the market price in case of loss. The claimant lost a new saree. It is a tacit acceptance held that the terms were unreasonable. Customer is entitled for the whole amount. Okay. The first case என்ன சொல்லிருக்காங்க? ரெசிப்ட் பண்றப்போ customers can claim 50% of the market price. லாஸ் இருந்தா 15% of the market price claim பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் கிளைமேட் அப்ப லாஸ்ட் அண்ட் நியூ சாரியை வந்து அவங்க லாஸ் பண்ணிருக்காங்க. அப்பனா இந்த கேஸ் வந்து இந்த டாசிட் அக்செப்டன்ஸா டீல் பண்ணுவாங்க. டோட்டலா மட்டுமே கிளைம் பண்ணிக்கலாம். Standard forms of contract bring to the notice are reasonable. A converse situation, special condition about limiting and liability of the transporter carrier was not intimated earlier. இது not. Revocation. Take it back or withdraw. Revoke on offer before it is accepted. Revoke on acceptance before the acceptance is complete. Okay. Example 1. X offered by a letter to sell his horse to Y for 2,500. Subsequently, X withdraw his offer by a telegram, which was also received by Y. After the receipt of his telegram, Y accepted the offer by a letter, posted the same. Okay. So, X வந்து Yக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. எது மூலியமா? லெட்டர் மூலியமா. Subsequently, X withdraw his offer telegram. So, ஆஃபர் கொடுத்தது லெட்டர்ல கொடுத்துருப்பாங்க.
அண்ட் வித்ட்ரா பண்ணது டெலிகிராம்ல பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது 2மே வந்து இப்போ ஒய்க்கு வந்து ரிசீவ் ஆகும். ஆஃப்டர் த ரெசிப்ட் ஆஃப் ஹிஸ் டெலிகிராம், ஒய் அக்செப்டட் த ஆஃபர் பை எ லெட்டர். இப்போ இன் கேஸ் ஒய் வந்து ஃபர்ஸ்ட் டெலிகிராம் அவங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஆஃபர் ரிஜெக்ட்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த லெட்டர் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. லெட்டர் ரிசீவ் ஆகுறதுக்கு அப்புறம் ஒய் வந்து அக்செப்ட் பண்ணாங்கன்னா அதை இன்வேலிட்னு சொல்றாங்க. கிளியர்? இன்கேஸ் டெலிகிராம்க்கு முன்னாடியே லெட்டர் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா இந்த ஆஃபர் வந்து வேலிட் ஆகும். ஒய் அக்செப்ட் பண்ணாங்க அது வேலிட் ஆகும். டிஃபரன்ஸ் புரியுதா? இந்த ரெண்டுத்துல எது வந்து ஃபர்ஸ்ட் அவங்களை ரீச் ஆகுதோ அது பேஸ் பண்ணி தான் அந்த கான்ட்ராக்ட். கிளியர்? ஸோ ஆஸ் யூஷுவல் அதே பாயிண்ட் தான் ரிப்பீட் ஆகுது. டைரக்ட் எக்ஸாம். B offered to sell his house A for 50,000. A accepted offer by post. On the next day, A sent a telegram withdrawing the acceptance, reached by B before the letter. Okay, as usual. B வந்து ஏக்கு ஆஃபர் பண்றாங்க போஸ்ட் மூலியமா. அதே மாதிரி விட்ராயல் கொடுத்துருக்கதும் டெலிகிராம் மூலியமா. If A opens telegram first and reads, acceptance stands revoked. If B, if he opens the letter, first he reads it, revocation of acceptance is not possible. As usual, முன்னாடி பார்த்த அதே பாயிண்ட் தான் இங்க திரும்ப கொடுத்துருக்காங்க. A offered to sell 80 quintals of sugar to B at a certain price. B accepted to buy 50 quintals only. So இந்த கான்ட்ராக்ட் வேலிட். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃபர் பண்ணது 80 quintals ஆஃப் சுகர். பட் B அக்செப்ட் பண்றது ஒன்லி 50 quintals. ஸோ இந்த ஆஃபர் வந்து எப்போ வேலிட் ஆகும்னா ஆஃபரர் அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் வேலிட் ஆகும். கிளியரா? வேலிட் கான்ட்ராக்ட்னா பட் ஏ வந்து அக்செப்ட் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன். A takes a seat in an auto for going to his destination. The fare chart is displayed boldly in the auto stand. Okay. ஸோ இப்போ ஒரு ஆட்டோவில் டிரைவ் போகிறாங்க. ஸோ டிரைவ் போகிறப்ப டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் ப்ராப்பராக வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஃபேர் சார்ட் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதை வந்து இம்ப்ளைட் அக்செப்டன்ஸ்னு சொல்லுவாங்க. கிளியரா? இதில் வந்து பார்கெனிங் இருக்காது. அதில் என்ன ப்ரைஸோ அதை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். Next one. There are two distinct firms having the same name. One located in Gurdaspur, Punjab, and the other in Delhi. He intends to make an offer Gurdaspur firm, but the letter containing these offers erroneously sent to the Delhi firm. Okay. ஆக்சுவலாக குர்தாஸ்பூர் போகிறதுக்கு பதிலாக டெல்லி ஃபார்முக்கு மாற்றி வந்து லெட்டரை வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ டெல்லி ஃபார்ம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆஃபரை குர்தாஸ்பூர் ஃபார்முக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. கிளியரா? Forward the letter to it. Has the offer been duly communicated? ஸோ இதில் கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக ஆஃபர் கொடுக்குறது யாரு? டி. ஸோ அப்போ டிக்கும் குர்தாஸ்பூருக்கும் தான் கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்கணும். டெல்லி ஃபார்ம் வந்து டியோட ஏஜென்ட் கிடையாது. அதுதான் இங்கே மெயின் பண்ணியிருக்காங்க. நோ அத்தாரிட்டி டு ஃபார்வர்ட் த லெட்டர். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன். எஸ் ஆஃபர் டு செல் B is car for 50,000. D standing nearby says, I will take it off. B does not take it. B is not interested in the car. ஸோ எஸ் வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு ஆஃபர் பண்றாங்க? பிக்கு ஆஃபர் பண்றாங்க காரை வந்து சேல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. டி வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்லை பி வந்து அந்த காரை அவங்க அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணலன்னா நான் அந்த காரை பை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா பி வந்து இந்த காருக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. Thus contract arise between S and T. யா. ஸோ இந்த கேஸ்ல எஸ்ஸுக்கும் டிக்கும் கான்ட்ராக்ட் அரைவ் ஆயிருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரிஜினலாக கான்ட்ராக்ட் எஸ்ஸுக்கும் பிக்கும் தான் அரைவ் ஆயிருக்கு. எஸ்ஸுக்கும் டிக்கும் இன்னும் கான்ட்ராக்ட் அரைவ். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் நோ. வாட் வில் பி த பொசிஷன்? டி சேஸ் டு எஸ், ஹேர் இஸ் த மணி, ஐ டேக் த கார். ஸோ இந்த இடத்துல இப்போ டி தான் வந்து எஸ்ஸுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் உங்களோட காரை பை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல எஸ் அசப்ட் பண்ணலாம், அசப்ட் பண்ணாமலும் போகலாம். டிஃபரன்ஸ் புரியுது? கிளியர்? Next one. P applied for the principalship of a local college, and the governing body passed a resolution appointing him. After the meeting, a member of the governing body privately informed him of the resolution. The resolution subsequently resigned. P claims damages. ஸோ டேமேஜஸ் கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொல்லியிருக்காங்க? பி வந்து பிரின்சிபல்ஷிப்ஸ்க்காக லோக்கல் காலேஜில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் த மீட்டிங், மெம்பர் ஆஃப் த கவர்னிங் பாடி privately information. Okay, privately informed of the resolution. The resolution was subsequently rescinded. He claims damages. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்அஃபிஷியலாக வந்து இவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. ஐ மீன் பிரின்சிபல்ஷிப் வந்து அப்ளை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் தட் அந்த ரெசல்யூஷனை வந்து ரிஸ்கைன் பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் பி வந்து கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா இது பிரைவேட் கம்யூனிகேஷன். அன்அஃபிஷியலாக இருக்கிற எதுவுமே வந்து கம்யூனிகேஷன் கிளைம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஒன்லி அஃபிஷியல் கேசஸ் மட்டும் தான் கிளைம் பண்ணணும். Next one. A offered to buy B's house on certain terms. Acceptance was to be sent within 6 weeks. B within 1 week sent a letter accepting the offer with an alteration of one of them. A then withdraw his offer. B writes again within 3 weeks, accepting the terms of originally proposed by A. Hence, this is valid contract. Okay. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? ஏ வந்து பிக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, அவங்களோட ஹவுஸை பை பண்ண சொல்லி சர்டைன் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்செப்டன்ஸ் வாஸ் டு பி சென்ட் வித்தின் 6 weeks. ஸோ வேலிடிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா 6 weeks. பி வித்தின் 1 week சென்ட் ஏ லெட்டர் அக்செப்டிங் த ஆஃபர் வித் த ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஒன் ஆஃப் தெம். ஸோ பி வந்து இப்போ அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதில் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ட்ரேஷன் பண்ணதுனால ஏக்கு வந்து செட் ஆகல, அந்த ஆஃபரை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ பி வந்து அகைன் என்ன பண்றாங்க? ரைட்ஸ் அகைன் வித்தின் 3 weeks அக்செப்டிங் த டேர்ம்ஸ் ஆஃப் ஒரிஜினலி ப்ரொபோஸ்ட் ஏ. இந்த கேஸ்ல இந்த கான்ட்ராக்ட் வேலிடான்னு கேட்டிருக்காங்க. இந்த கேஸ்ல வேலிட் கிடையாது. ஏன்னா 1 week அப்புறமே ஆல்ட்ரேஷன் பண்றப்ப ஏ வந்து அந்த ஆஃபரை பிகிட்ட இருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கான்ட்ராக்ட் வந்து டெர்மினேஷன் ஆயிடுச்சு. சரி, ஆஃபர் வந்து ரிவகேட் பண்ணிட்டாங்க. அகைன் பி அண்ட் ரைட் பண்ணாலும் மேபி ஏ அக்செப்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணாம இருக்கும். பட் இந்த கேஸ்ல ஏக்கும் பிக்கும் கான்ட்ராக்ட் கிடையாது. Clear? Next one. A made an offer to sell some goods to B, conditional on receiving a reply by return of post. A gave the letter to his peon to post, but the peon forget to post it immediately and actually post it after 7 days. On receiving A's letter, B wrote a reply accepting the offer. Duly post it written by the post. In the meantime, not having heard from B, A sold the goods to C. Has B any legal remedy against A? Yeah. ஃபர்ஸ்ட் ஏ என்ன பண்றாங்க? பிக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, அந்த லெட்டர் மூலியமா கொடுத்துருக்காங்க. ஏ வந்து அவரோட பியூன்ட்ட கொடுத்துருக்காங்க. பட் பியூன் வந்து இமீடியட்டா போஸ்ட் பண்ணாம ஆஃப்டர் 7 days அப்புறம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பி வந்து அந்த லெட்டரை பார்த்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க.
பட் ஏ வந்து மீன் டைம்குள்ள இந்த கூட்ஸ் சிக்கு சேல் பண்ணிட்டாங்க. இது வேலிடான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் தான் இருக்கு. ஏ வந்து பிக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. பட் பிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. இன்கேஸ் இவங்க லீகலா மூவ் பண்ணியிருந்தா கூட பிட்ட இருந்து இந்த ஆஃபரை ஃபர்ஸ்ட் ரிவோக் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் தான் இவங்க சிக்கு அந்த ஆஃபர் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பி வந்து டேமேஜஸ் வந்து ஏட்ட கிளைம் பண்ணிக்கலாம். கிளியரா? Next one. Ron proposed to sell his house to Shyam. Shyam sent his acceptance by mail. Okay. Next is Shyam sends a fax withdrawing his acceptance. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து ராம் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க ஷியாமுக்கு ஹவுஸை வந்து சேல் பண்ணுறதை சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து மெயிலில் அக்செப்டன்ஸ் கொடுத்துறாங்க. ஆஃப்டர் ஷியாம் வந்து ஃபேக்ஸில் விட்ராயல் கொடுத்துருக்காங்க. வேலிடிட்டி பார்ட். ஃபர்ஸ்ட் கேஸ் the facts of revocation of acceptance was received by Ram before the mail of acceptance. Okay. So first facts receive ஆயிடுச்சுன்னா கான்ட்ராக்ட் வந்து எக்ஸீட் ஆகாது. செகண்ட் கேஸ் ரெண்டுமே சைமல்டேனியஸாக ரிசீவ் ஆகும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் ரிவகேஷன் வேலிட். செகண்ட் கேஸில் ரெண்டுத்துல அவங்க ஃபர்ஸ்ட் எதை ரீட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இன்கேஸ் ஃபேக்ஸை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணாங்கன்னா அக்செப்டன்ஸ் ரிவோக் ஆகிடும். இல்லை ஃபர்ஸ்ட் மெயிலை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ரிவகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் இஸ் நாட் பாசிபிள். ஓகே.